கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் கடைவீதியில் நீலப்புலிகள் இயக்கத்தினுடைய நிறுவனர் உமர் பாருக் அவருடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தில் திரைப்பட இயக்குநரான ப. ரஞ்சித் அவர்கள் ராஜராஜ சோழனை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பி இளைஞர்கள் மத்தியிலே ஒரு மாபெரும் சாதி கலவரத்தை தூண்டும் வகையிலே அச்சுறுத்தலாக பேசியிருக்கிறார். அவரது பேச்சை கண்டித்து கண்டனத்துக்குரியதாக நாங்கள் கருதுகின்றோம். ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு வரலாற்றிலேயே மாபெரும் வரலாற்று சாதனை அங்கு புதைந்திருக்கிறது. அந்த வரலாற்றை திரித்து பொதுமக்களிடையே ஒரு வன்மத்தை பரப்பி இருக்கிறார் அந்த ப. ரஞ்சித் அவர்கள். அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி இன்று திருவிடைமருதூர் துணை கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. சற்று சமீபத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயிலே கற்சிலைகளை கட்டி அணைத்து ஆபாசமாக சித்தரித்த முகமது சாதிக் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ப. ரஞ்சித் அவர்களும் ராஜராஜ சோழனை மையமாக வைத்து அவதூறு கருத்தை பரப்பியிருக்கிறார். உடனடியாக ப. ரஞ்சித் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி இன்று கோரிக்கை மனு காவல்துறையிடம் இந்து மக்கள் கட்சி சார்பிலே அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் கலியமூர்த்தி அவர்களும் மாவட்ட அமைப்பாளர் காளிதாஸ் அவர்களும் திருபுவனம் நகர தலைவர் கார்த்திக் அவர்களும் ஏனைய பொறுப்பாளர் திரளாக கலந்து கொண்டு இன்று ப. ரஞ்சித்துக்கு எதிராக புகார் மனு அளித்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கலாம் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை நாங்கள் காவல்துறைக்கு எச்சரித்திருக்கிறோம்.